friends, welcome to Fathu's Samayal. இதுக்கு நம்ம சேனல்ல வண்டி கடை ஸ்டைல் கார தண்ணி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சடனா நம்ம வீட்ல 20 கெஸ்ட் வந்துட்டாலும் சரி, இந்த ஒரே ஒரு சட்னி போதும். ரொம்ப ஈஸியா கொஞ்சமா பொருள் வச்சு நிறைய சட்னி செஞ்சிரலாம். அவ்வளோ ஒரு அல்டிமேட்டா இருக்கும். மழைக்கு நல்லா சுருக்குன சூப்பரா இருக்கும். நம்ம தள்ளுவண்டி கடை அண்ணன்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிக் தான் வந்து இதுல செஞ்சிருக்கோம். சீக்ரெட் பொருள் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சுடுதண்ணியில் நான் வந்து 5 வரமிளகாவை ஊற வைக்க போகிறேன். நல்லா பெருசாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா ஒரு 10 கூட எடுத்து ஊற வச்சுக்கோங்க. காரம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு 10 நிமிஷம் சைடில் ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த சட்னிக்கு நான் வந்து சின்ன வெங்காயமாக இருக்கிறனால 2 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயமே போதும். அந்த ஒரு சைஸ் அளவுக்கு இருக்க பெரிய வெங்காயத்துக்கு 4 பழுத்த பெரிய தக்காளி பழங்கள் போதும். அதோட ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கோம். ஸோ இது 3 தான் நல்ல மெயின் இன்க்ரீடியன்ட். இப்போ இதெல்லாம் வந்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி பெரிய ஜாரில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி, அப்புறம் பூண்டு இது 3த்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி ஊற வைக்கும் போது மிளகா அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா கலரும் கொடுக்கும். இப்போ இதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக இந்த மாதிரி அரைப்பட்டிருக்கணும். இப்போ இந்த சட்னியை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு காஞ்சதும் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது 2 பொரிஞ்சு வரும்போது ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அதை லைட்டாக வந்து வதக்குங்க. நல்லா வதங்கி வரும்போது ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய தண்ணி சத்து உங்களுக்கு நல்லா வந்து சுண்டி வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து இதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரியணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த பொசிஷனில் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த அளவுக்கு சொன்னதுக்கப்புறமா ஒரு செம்பு அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்க்கலாம். அரைச்ச மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு அதை நம்ம நல்லா கழுவி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி தாராளமாக சேர்க்கலாம். நான் சேர்த்த காரத்துக்கு ஒரு செம்பு தண்ணியெல்லாம் ரொம்பவே கம்மி தான். இன்னுமே கூட ஒரு செம்பு சேர்க்கலாம். இப்போ பாருங்கள் ரொம்ப நல்லா தண்ணியாக இருக்குல்ல, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படவே வேணாம். அதுக்கு ஒரு சீக்ரெட் பொருள் சேர்த்துருவோம். கொஞ்சமாக உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரும்போது இதை கெட்டிப்படுத்துறதுக்காக நான் இட்லி மாவு ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். ஒரு குழிக்கரண்டி இட்லி மாவை தண்ணியில் நல்லா ஃபைனாக கரைச்சிட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க. டைரெக்டாக சேர்த்திங்கன்னா கட்டி போடும். இப்போ அந்த கரைச்ச இட்லி மாவு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக லைட்டாக வந்து கெட்டியாகும். மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவி இதை இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம தள்ளுவண்டி கடை ஸ்டைல் கார தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து தள்ளுவண்டி கடையிலலாம் வாங்கும்போது ஒரு கவரில் வந்து ஊற்றி இதை தருவாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தண்ணியாக தான் இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். லார்ஜ் குவான்டிட்டியில் அவங்க சட்னி அரைக்கும் போது இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட வேணாம், நல்லா அள்ளி ஊற்றி சூப்பராக சாப்பிட்லாம். சூடான இட்லி தோசைக்கு அப்படி ஒரு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்குது. இந்த மழைக்கு அதுவும் செம்ம சுருக்குன்னு இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.